என் அன்பு வணக்கம். ஃப்ரெஞ்ச் ஆம்லெட்டுக்கும் நம்ம ஊர் முட்டை கலக்கிக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஜூஸி டெக்ஸ்சரும் ஆல்மோஸ்ட் எல்லாமே சேம் தான். ஆனால் நம்ம மசாலாலாம் போட்டு வேறு லெவலில் இருக்கும். அதை நம்ம லோகோ மியூசிக் இருக்குல்ல, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 4-5 சின்ன வெங்காயத்தை வெட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் போடணுமா அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கொத்தமல்லியும் நறுக்கிக்கலாம். இப்போ வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 பிஞ்ச் மஞ்சத்தூளையும் நான் சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறமா நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். நான் ஏன் மிளகு சேர்க்குறேன்னு உங்களில் பல பேருக்கு தெரியும். என்ன அது புதுசாக இருக்குது, எனக்கு தெரியாதே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா வெல்கம் டு சிவராமன் கிச்சன். இந்த வீடியோ மூலமாக தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒயமேடிங் பிளாக் பெப்பர்ன்ற வீடியோ லிங்க் இருக்குது. கிளிக் பண்ணி பாருங்கள். மிளகோட வரலாறும் சிறப்பும் மருத்துவ குணமும் எவ்வளோ அற்புதமானது அபாரமானதுன்னு நீங்கள் கண் கூட அதை பார்த்து நல்லா உணர ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா கடைகளில் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சிக்கன் கிரேவியோ இல்லைன்னா சால்னாவோ ஊற்றி தான் பண்ணுவாங்க. ஆனால் வீட்டில் பண்ணும்போது அதெல்லாம் இருக்காது. ஒரு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இல்லைனா சிக்கன் மசாலா இருக்குல்ல, அதை சேர்த்துக்கோங்க. தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம். கல் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கலக்கியை ஊற்றிக்கலாம். ஊற்றின உடனே மடக்கி விட ஆரம்பிச்சிடணும். இப்படி இந்த மாதிரி அப்படியே மல்லி இலையையும் மேலே தூவிக்கலாம். கலக்கி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் பர்சனலாக வாட்ஸ்அப்புக்கு நோட்டிஃபை வேணுமா? அப்போ எனக்கு ஹாய் மட்டும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். பண்ண வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9940302830. பிடிச்சிருக்குல்ல இந்த வீடியோ? அப்போது லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.